திரு நபில் புகாரி சார், ஆசிரியர் பயிற்று வட்டார வள பயிற்றுனர் அவர்களை மேடைக்கு சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. அளவற்ற அருளை புரியும், நிகரற்ற அன்பை பொழியும், ஈடு இணையற்ற இறை அவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். இந்த எல்கே அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி காயல்பட்டினத்தினுடைய ஆண்டு விழாவை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய எல்கே கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவர், தாளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர், பொருளாளர், அறக்கட்டளையினுடைய இதர உறுப்பினர்கள், இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், இப்பள்ளியினுடைய இந்நாள் முன்னாள் மாணவர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள், என்னுடன் வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு தோழர் ஆசிரியர் பயிற்றுனர் உள்ளிட்ட இந்த அவையின் மீது இறைவனின் அமைதி, அருள், வளம், நலம் அனைத்தும் வளம் வர இறைவனுக்கு வணக்கம். பொதுவாக ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழா ஒவ்வொரு மனிதனுக்கும் பசுமை மாறாத நினைவுகளாக இருக்கும். ஆனால் நம்ம பள்ளி ஆண்டு விழா இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா, காலத்தால் அழியாத ஓவியமாய், நெஞ்சத்தில் இருந்து நீங்காத கல்வெட்டாய், வலுவான பசுமை மாறா நினைவுகளாக நீடித்திருக்கும். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவினுடைய கட்டமைப்பு, மாணவ மாணவிகள் வழங்கக்கூடிய கலை நிகழ்ச்சியினுடைய திறன், தரம் அனைத்துமே மிக நேர்த்தியாக, சிறப்பாக, பிரமிப்பாக, சூப்பர்பாக, எக்ஸலண்ட்டாக, மார்வலஸாக, சொல்வதற்கு விவரிவதற்கு வார்த்தைகளே இல்லாத அளவில் மிக பிரம்மாண்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது, வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஆண்டுக்கு ஒரு தான் விழா. ஆனால் இந்த பள்ளியில் அறிவிக்கப்பட்ட விழா ஆண்டுக்கு ஒரு தடவை. நம்ம தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மாதம் மாதம் இங்கே விழாக்கள் தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை முறையாக மக்களுக்கு வெளிப்படுத்துவதில்லை. அதுக்கு ஒரு சின்ன கோரிக்கையாக தலைமை ஆசிரியர், ஆசிரியர்களிடம் சொல்கின்றேன். இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய மாதாந்திர நிகழ்வுகளை வீடியோ எடுத்து இந்த பள்ளிக்குன்னு ஒரு தனியாக ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கி மாணவ மாணவிகளினுடைய அந்த திறன்களை அனைவருக்கும் வெளிப்படுத்தும் விதமாக அதை ஏற்பாடு செய்ய வருங்காலத்தில் நான் ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன். இந்த பள்ளியினுடைய மாணவர்கள், மாணவிகள் கலைத்திருவிழா, அரசு நடத்தக்கூடிய கலைத்திருவிழா போட்டியில் காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய குருவல மைய அளவிலான போட்டியாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் அளவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அளவு போட்டியாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடி அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய போட்டியாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் பங்கேற்று வெற்றி பெறக்கூடிய திறன் பெற்ற மாணவ மாணவிகள். எனவே அந்த மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை பயிற்சி அளித்து உருவாக்கி இருக்கக்கூடிய, சிறப்பாக வழிநடத்தி இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த அவையின் மூலம் நாம் கரவொலி எழுப்பி பாராட்டுக்களை பதிவு செய்வோம். நம்ம இந்த ஸ்கூல் பேர் எல்கே தொடக்கப்பள்ளி. அப்போது இந்த ஸ்கூலை நடத்துகிறது எல்கே கல்வி அறக்கட்டளை. அந்த கல்வி அறக்கட்டளை ஒரு தன்னலம் இல்லாத, எதையும் எதிர்பார்க்காத, தன்னிகரற்ற பொது நோக்கம் கொண்ட ஒரு உண்மையான கல்வி சேவை உள்ள ஒரு உண்மையான சேரிட்டபிள் ட்ரஸ்ட். எப்படின்னா, தமிழ்நாட்டிலே இருக்கிற குறிப்பிடத்தகுந்த ஒரு சில, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களிடம் இருந்தோ, பெற்றோர்களிடம் இருந்தோ, மாணவர்களிடம் இருந்தோ, இல்லை பொதுமக்களிடம் இருந்தோ எந்தவித எதிர்பார்ப்பையும் இல்லாமல், எதையும் வாங்காமல் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில கல்வி பொது சேவை அறக்கட்டளையில் நமது
எல்கே அறக்கட்டளை தமிழ்நாடு அளவில் குறிப்பிடத்தகுந்த ஒன்று. ஏன்னா நானும் இந்த எல்கே மேல்நிலைப் பள்ளியில் ஒரு தற்காலிக ஆசிரியராக பணி செய்த காலங்கள் 2007-8. எனக்கு நிரந்தர பணி வாய்ப்பு கொடுக்கும் பொழுது எனக்கு அரசு பணி வந்ததுனால நம்ம தாளாளர் அவர்களிடம் அதை நாம் அந்த வாய்ப்பை வேறொரு இளைஞர்களுக்கு கொடுத்து நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கின்றேன் என்ற கோரிக்கையை வைத்துவிட்டு இந்த பணியில் இருக்கின்றேன். அந்த வகையில் எனக்கும் அவர்களினுடைய கல்வி சேவை, எதிர்பார்ப்பற்ற அந்த கல்வி சேவை தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்கே கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கு, தலைவருக்கு, துணைத் தலைவருக்கு, பொருளாளருக்கு, தாளாளருக்கு இந்த அரங்கம் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக நமது கரவொலி எழுப்பி அவர்களுக்கு பாராட்டையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட அந்த எல்கே கல்வி அறக்கட்டளைக்கு எங்கள் கல்வித்துறை சார்பாக ஒரு 4 கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை கொஞ்சம் செவிமெடுத்து அதை வரும் கல்வியாண்டில் செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்னவென்றால், நமது தலைமை ஆசிரியர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பராமரிப்பு பணிகளை செய்து கொடுக்கறதுக்கு தான் அதையும் தயங்கி கேட்டார். நான் ஒவ்வொரு தடவையாக சொல்வேன், சார் அழகான கட்டிடம் கட்டி கேட்டால் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்திட ஏன் ஒரு தலைமை ஆசிரியராக நீங்கள் கேட்குறதுக்கு தயங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் இங்கே மாணவர்கள் குறைவாக இருக்கும்பொழுது நான் கேட்குறதுக்கு எனக்கு வாய் வரலை, மனசு வரலை அப்படின்வாங்க. ஆனால் நிலைமை என்னவென்றால், இவ்வளவு சிறப்பான, இவ்வளவு வலுவான, இவ்வளவு அற்புதமான திறன் கொண்ட மாணவர்களை வளர்க்கக்கூடிய வாய்ப்புள்ள ஆசிரியர்களை கொண்ட இந்த பள்ளிக்கு ஒரு சிறப்பான கட்டமைப்பு, ஒரு தலைமை ஆசிரியர் அறை, ஒரு கணினி அறை, வகுப்பிற்கு ஒரு வகுப்பறை, மொத்தம் 7 வகுப்பறை கொண்ட ஒரு கட்டிடத்தை, விளையாட்டு அரங்கை, இன்னும் இங்கே இருக்கக்கூடிய பழைய கட்டடங்கள்லாம் அகற்றி இந்த 6-7 கட்டடங்கள் வச்சுனா நல்ல விளையாடுவதற்கும் இது போன்ற நிகழ்ச்சியில் இன்னும் கூட்டங்கூட்டி நடத்துவதற்குமான வாய்ப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த இடத்திலேயே இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பழைய கட்டிடங்களை அகற்றி புதிய கட்டிடங்களை கட்டித்தர பொதுமக்கள் சார்பாகவும் கல்வித்துறை சார்பாகவும் நமது எல்கே பொதுநல கல்வி அறக்கட்டளை குழுவிற்கு தலைவருக்கு, தாளாளருக்கு நான் கோரிக்கை வைக்கின்றேன். இரண்டாவது அதாவது எல்கே மேல்நிலை பள்ளியில் இருக்கிற மாதிரி இங்கே முன்னாள் மாணவர் அமைப்பை வலுப்படுத்தணும். பார்த்தா நமது சிறப்பு விருந்தினர், அதாவது அவர் சாதாரண மருத்துவர் அல்ல, சென்னையிலேயே அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் குறிப்பிடத்தகுந்த ஒரு குழந்தை நல மருத்துவராக கோலோச்சை செய்த ஒரு மருத்துவர். இப்போ நம்ம கேஎம்டி மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவராக இருக்கார். அவரே இந்த பள்ளியிலேருந்து படிச்சுட்டு போயிருக்கார். அப்போ இது போன்ற மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து அவர்களினுடைய பங்களிப்பையும் இந்த பள்ளிக்கு கொண்டு வருவதற்கு உடைய ஒரு அடித்தளத்தை மேல்நிலை பள்ளியில் இருப்பது போல இங்கேயும் ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இங்கே மாணவ மாணவிகளினுடைய சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்காக டாக்டர் சார் சொன்ன கருத்தில் எனக்கும் கருத்து வேறுபாடு அல்ல. அவர்களுக்கு 5 வயது நிரம்பி 6ஆம் வயது தொடங்கும் பொழுது தான் கல்வி கொடுக்கணும். ஆனால் நடைமுறை அப்படி அல்ல. எந்த பள்ளி 3 வகுப்பு நிறைவடைந்த பின்பு அந்த மாணவர்களை சேர்க்கிறார்களோ அதே பள்ளியில் தொடர்கிறார்கள். அதனால் இங்கே 3+4+ மாணவர்களை எல்கேஜி யூகேஜி வகுப்பில் சேர்த்து அந்த எல்கேஜி யூகேஜி வகுப்புக்கு 2 ஆசிரியர்களை இந்த எல்கே அறக்கட்டளை மூலமாகவே ஒரு பிடிஏ சார்ந்த ஒரு ஊதியத்தில் அந்த ஆசிரியர்களை நியமித்து மழலையர் வகுப்பை தொடங்கினால் அவர்கள் கண்டிப்பாக ஒரு ஆண்டில்
2 வகுப்புகளுக்கு உரிய அளவுக்கு 1ஆம் வகுப்பில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளினுடைய எண்ணிக்கை வரும். ஏனென்றால் இந்த பள்ளியில் படித்த குழந்தைகள் அங்கே எல்கே மேல்நிலை பள்ளியில் போய் நல்ல கல்வித்தரம் திறன் கொண்ட மாணவர்களாக இருந்து இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இந்த பள்ளியிலேருந்து எல்கே மேல்நிலை பள்ளிக்கு போய் சிறப்பாக பயின்றவங்களுக்கு ஆண்டுதோறும் சிறப்பு பரிசு வழங்குன்றாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த சுபைதா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை இங்கே வந்து பரிசு வாங்கினாங்கல்ல, அந்த பிள்ளை சாதாரண மார்க் எடுக்கலை. தமிழ்நாட்டிலே 6995 மாணவர்களில் போட்டி போட்டு 103 மதிப்பெண்கள் எடுத்து அந்த வாய்ப்பை பெற்றிருக்காங்க. எழுதுனது 2 லட்சம் பேர். இந்த பள்ளியில் அடித்தளம் பெற்ற மாணவி 2 லட்சம் பேரில் 6995 மாணவிகளுள் ஒரு வாய்ப்பை 103 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார். அப்போது எவ்வளோ கல்வித்தரம் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே மாற்றம் வந்து இங்கே எல்கேஜி யூகேஜிக்கு ஒரு வகுப்பு, அவர்களுக்கான ஆசிரியர், ஒரு 7 வகுப்பறைகள் கொண்ட புதிய கட்டிடம். இந்த பழைய கட்டிடத்தை அகற்றி கட்டினால் கண்டிப்பாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களினுடைய குழந்தைகளுக்கு ஒரு தரமான கட்டணமற்ற ஒரு கல்வியை கொடுத்ததற்கான ஒரு பலன் இந்த எல்கே அறக்கட்டளைக்கு சேரும் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கையை வைத்து, அடுத்து பெற்றோர்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் என்னன்னா, நம்ம அரசு உதவி பெறும் பள்ளியில் சுவையான தரமான காலை உணவோடு ஆரம்பித்து விலையில்லாத பாடப்பொருட்கள், உங்களுக்கு எந்த செலவுமே வைக்காமல் எல்லா கல்வி பாடப்பொருட்களும் நாங்களே கொடுத்து தமிழ் வழி கல்வியில் சிறப்பான கல்வியை வழங்கி அந்த தமிழ் வழி கல்வியினால் அவங்களுக்கு கல்லூரி கல்வி சார்ந்த தனி இடஒதுக்கீடு, படித்து முடித்த பின்னாடி அரசு வேலைக்கு போகிறதுக்கு தனி இடஒதுக்கீடு, படிக்கும்போதே உதவித்தொகை போன்ற பலன்களையும் எண்ணும் எழுத்தும் போன்ற குழந்தை நேய கற்றல் முறையையும் சிறார் திரைப்பட மன்றம், இலக்கிய மன்றம், கலைத்திருவிழா, நான் முதல்வன் அடிப்படையில் உயர்கல்வி வழிகாட்டுதல் என்று எண்ணற்ற வாய்ப்புகளை வழங்கும் இந்த பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து நீங்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த சிறப்பை, இந்த நன்மையை உங்களினுடைய உறவுகளிடம், அண்டை வீட்டாரிடம், உங்களினுடைய நட்புகளிடம், மக்களிடம், பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்து ஒரு பெற்றோருக்கு 5 குழந்தைகளை வரும் கல்வியாண்டில் இந்த பள்ளியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இப்பொழுது நிறைவாக இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஜூலியட் மொரால், மெர்சிலா மேடம் மற்றும் மரியம்பாத் பணி நிறைவு பெற இருக்கின்றார்கள். அவர்கள் சிறப்பான கல்வி சேவை அளித்த ஆசிரியர்கள். அவர்களினுடைய பணி நிறைவுக்கு பின்பு ஒரு நலமான சிறப்பான எல்லா வளமும் பெற்ற வாழ்வை பெற இந்த தருணத்தில் இந்த அவை அவர்களுக்காக பிரார்த்தித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த பள்ளி இந்த மாணவர்களினுடைய தொடர் அக்கறையை கொண்டிருக்கக்கூடிய பள்ளி, அந்த பள்ளி சார்ந்து இந்த காயல்பட்டினம் சார்ந்த மக்களும் அக்கறையை கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கொடுத்த வாய்ப்பிற்கு இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. Thank you, sir. Thank you for your suggestion.